ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عنه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் கியாமத் வரைக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லவர்கள் எல்லோர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என் உடன்பிறப்புகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதரும் எந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால், எந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக குறிக்கோளாக யதார்த்தமாக எடுத்துக்கொண்டால் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் நிம்மதியாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து வாழலாம் என்று காட்டி தந்திருக்கின்றார்களோ அப்படியான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால், எந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக யதார்த்தமாக குறிக்கோளாக எடுத்துக்கொண்டால் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் கேவலத்துடன் கைசேதத்துடன் சஞ்சலத்துடன் வாழ நேரும் என்று காட்டி தந்திருக்கின்றார்களோ அப்படியான விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்தும், நாங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வை உள்ளபடி பயந்து கொள்வோமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனது உடன்பிறப்புகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு உயர்தரமான உண்மையான தூய்மையான சத்தியமான சாந்தியான ஒரு மார்க்கத்தை தந்துள்ளான். அந்த உயர்தரமான மார்க்கத்தை தழுவியவர்களாக, அந்த உயர்தரமான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் பிறக்க செய்திருக்கிறான். அப்பாக்கியத்தை எமக்கு அளித்திருக்கிறான். எனவே இந்த பெரும் பாக்கியத்துக்காக வேண்டி நாங்கள் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி கடமை பற்றவர்களாக இருக்கிறோம். நான் இப்பொழுது சொன்னதை போன்று எமக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மார்க்கம் நேர்மையான உண்மையான தூய்மையான மார்க்கம். இதில் சாட்டு போக்குக்கு இடமில்லை, இதில் நினைவு சுழிவுக்கு இடமில்லை, இதில் பொய் பித்தருக்கு இடமில்லை. இது வளைவு இல்லாத நேரான மார்க்கம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி
أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய நபிக்கு அல் குர்ஆனாகிய அருள் வேதத்தை இறக்கி அந்த வல்ல நாயன் தூய்மையாகி விட்டான். வலம் யஜஅல் லஹு இவஜா, இந்த மார்க்கத்தில் எந்த வளைவும் கிடையாது. இந்த மார்க்கத்தில் எந்த பொய் பித்தலாட்டமும் கிடையாது. மார்க்கம் தூய்மையானது, நேர்மையானது. எந்த விதமான இதில் சந்தேகத்துக்கோ எந்த விதமான தவறான வழிக்கோ இதில் இடமில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் இப்படியான மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாங்கள் மிகவுமே தூய்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். எல்லா விடயத்திலும் மார்க்கம் அதைத்தான் விரும்புகின்றது, வழிகாட்டுகின்றது. ஒரு முஸ்லிம் அவருடைய அனைத்து விடயங்களிலும், அது ஆட்சி செய்வதாக இருந்தாலும் சரி, அது ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பதாக இருந்தாலும் சரி, அது ஒரு பதவியை வகிப்பதாக இருந்தாலும் சரி, அது ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதாக இருந்தாலும் சரி, அது ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, அது ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்கே ஊழல், அங்கே பொய், அங்கே களவு இருக்கக்கூடாது. நேர்மையான தூய்மையான அந்த வழிகாட்டலை பின்பற்றப்பட வேண்டும் என்ற உயரிய வழிகாட்டலை எமது இஸ்லாமிய அனைத்திலும் சொல்வார்களே, கேள்விப்பட்டிருக்கிறோம். எச்சி துப்புவதில் இருந்து ஆட்சி செய்வது வரைக்கும் எமக்கு இஸ்லாம் நேர்மையான தூய்மையான வழியை காட்டி தந்திருக்கிறது. அதைதான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறேன், ஹனீஃபா நேர்மையான தூய்மையான மார்க்கத்தின் பக்கம் நபியை நீங்கள் முன்னோக்குங்கள். இது நேர்மையான, இது சுத்தமான பரிசுத்தமான மார்க்கம். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய அனைத்து விடயங்களிலும் நாங்கள் நேர்மையை, பரிசுத்தத்தை, தூய்மையை, உண்மை தன்மையை பேண வேண்டும். அதில் குறிப்பாக எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் நாங்கள் உண்மையானவர்களாக தூய்மையானவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை ஏதும் முன்பின் செய்தாலும் கொடுக்கல் வாங்கலில் நேர்மையாக இருந்தால், நற்குணத்தில் நேர்மையாக இருந்தால், அதை வைத்து அல்லாஹ் அவருடைய கடமையை செய்த சில முன்பின்களை கூட மன்னிக்க கூடும். எனவே ஒரு இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துவது கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்க வேண்டும். நண்பர்களே, கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லும் பொழுது அது மனிதனோடு சம்பந்தப்படுகிறது. அன்பானவர்களே, இஸ்லாம் தனி மனித உரிமைக்கு மிகப்பெரிய இடத்தை வழங்கி இருக்கிறது. தனி மனித உரிமைக்கு, ஒரு மனிதனின் உரிமைக்கு, ஒரு மனிதனின் சொத்துக்கு, ஒரு மனிதனின் பணத்துக்கு, ஒரு மனிதனின் மானத்துக்கு இஸ்லாம் மிக 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 பெரிய முக்கியமான இடத்தை வழங்கி இருக்கின்றது. இன்னும் ஒரு படி மேலால் சொல்ல போனால், கஅபத்துல்லாஹ்வை விட ஒரு முஸ்லிமை இஸ்லாம் மதிக்க சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் எவ்வளவுதான் தொப்பி போட்டு தாடி வைத்து ஜுப்பா உடுத்து முன் சப்பி தொழுதாலும், கொடுக்கல் வாங்கலில் போட்டி இருந்தால், வியாபாரத்தில் பொய் பித்தலாட்டம் இருந்தால், நேர்மை தன்மை இல்லை என்றால் எதுவுமே பூஜ்யமாகிவிடும். எங்களுடைய அனைத்து அமலுமே பூஜ்யமாகிவிடும், ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்பானவர்களே, அடுத்தவனின் வயிற்றில் அடித்துவிட்டு, அடுத்தவனுக்கு ஏமாற்றம் செய்துவிட்டு, அடுத்தவனுக்கு பொய்யான முறையில் கூறி வியாபாரம் செய்துவிட்டு, அன்பானவர்களை வாங்கு சொன்ன உடனே கடையை மூடிவிட்டு பள்ளிக்கு வருகிறார், முன்சாப்பில் தொழுகிறார், ஆனால் வட்டியுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார், பொய் சொல்லி வியாபாரத்திலே பொய்யை சொல்லி விற்கிறார், பொய்யை சொல்லி லாபம் ஈட்டுகிறார். அன்பானவர்களே, இவர் எந்த இடத்தில் தொழுதாலும், கஅபாவுக்கு முன்னால் தொழுதாலும், இவரை தொழுகையில் எந்த விதமான லாபமோ முன்னேற்றமோ பிரயோஜனமோ கிடையாது. அப்ப எந்த இடத்தில் ஒரு
அதிலும் குறிப்பாக நான் இப்பொழுது பேச போவது இந்த கொடுக்கல் வாங்கலில் மிகவும் குறிப்பாக இருப்பது அன்பானவர்களே மிக பாரதூரமான ஒரு மிக பயங்கரமான ஒரு விடயம் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். அன்பானவர்களே, அதுதான் கடன். கடன் கடன் பகலில் இழிவை கொண்டு வரும், இரவில் தூக்கத்தை கெடுக்கும். பகலில் மானத்தை கெடுக்கும், இரவில் தூக்கத்தை கெடுக்கும். அன்பானவர்களே, கடன் நிம்மதியை பறிக்கும். கடன் எங்களை ஊரை விட்டும் எங்களை வெளியாக்கிவிடும். கடன் எங்களுடைய உடலில் இருந்து உயிரை கூட வெளியாக்கிவிடும், பறித்துவிடும். ஏன்? கடன் சுவர்க்கத்தை கூட எங்களுக்கு தடையாக்கிவிடும். அம்மானவர்களே, இந்த கடன் இருக்கிறது அல்லவா, இது ஒரு தனி மனிதனுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு மாமலா, ஒரு கொடுக்கல் வாங்கல். அன்பானவர்களே, இதை இஸ்லாம் எப்படி தெரியுமா? அல் குர்ஆன் இதற்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறது தெரியுமா? ஏழவே நான் ஓதிய குர்ஆன் ஆயத்திலே, குர்ஆனிலே மிகப்பெரிய ஆயத் ஒன்று இருக்குமாக இருந்தால் மிக நீளமான ஆயத். பொதுவாக நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள், ஒரு பக்கத்தை எடுத்தால் குறைந்தது 10 ஆயத்துகளாவது குர்ஆனில் இருக்கும். ஒரு பக்கத்தை எடுத்தால் குறைந்தது 10 ஆயத்துக்களாவது இருக்கும். இந்த கடவுளுடைய விடயத்தை பற்றி சொல்வதற்கு அல் குர்ஆனில் ஒரு பக்கமே பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் ஒரு ஆயத். பக்ராவிலே வரக்கூடிய இந்த ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைன் இலா அஜலின் முஸம்மம் ஃபக்துபூ வயக்துப் பைனக்கும் காத்திபுன் பில் அத்லி என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆயத் இடையிலே ஸ்டாப் பாயிண்ட் கிடையாது. இது அப்படியே ஆரம்பித்து முழு ஒரு பக்கத்தையும் பிடித்திருப்பது. இதில் பேசப்பட்டிருப்பது தக்குவா, இதில் பேசப்பட்டிருப்பது நோம்பை பற்றி அல்ல, தொழுகையை பற்றி அல்ல, ஹஜ்ஜை பற்றி அல்ல, ஜகாத்தை பற்றி அல்ல, தஹஜ்ஜுதை பற்றி அல்ல. இதில் முழுக்க முழுக்க பேசப்பட்டிருப்பது, இந்த பக்கம் முழுவதும் பேசப்பட்டிருப்பது கடன் கொடுப்பதை பற்றி, எடுப்பதை பற்றி. குர்ஆனிலே எந்த ஆயத்தும் இதைவிட நீளமான ஆயத்து இல்லை. இந்த ஆயத்துல முழுக்க முழுக்க பேசியிருப்பது, ஆரம்பம் தொட்டு அடிவரை பேசப்பட்டிருப்பது கடனை மாத்திரம் பற்றி. அன்பானவர்களே, கடன் கடன் எங்களுடைய நிம்மதியை பறித்துவிடும், எங்களுடைய மானத்தை பறித்துவிடும், எங்களுடைய தூக்கத்தை பறித்துவிடும், எங்களுடைய குடும்ப மானத்தை பறித்துவிடும், எங்களுடைய குழந்தைகளின் நிம்மதியை பறித்துவிடும், எங்களின் மனைவி பிள்ளைகளின் நிம்மதியை பறித்துவிடும், எங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்காது ஒழிக்க வைக்கும். அப்படியான ஒரு ஆழதூரமான விடயம்தான் கடன். இன்னும் இதனுடைய பாரதூரம் ஹதீஸ்களிலே மிகவும் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, ஏன் கடன்? ஏன் கடன் வருகின்றோம்? கடன் கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, வழிமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடன்? அன்பானவர்களே, கிடைப்பதை வைத்து போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னி பிஃضلிக அன் மன் சிவாக். யா அல்லாஹ், நீ தந்த ஹலாலையான விடயத்தை வைத்து என்னை போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய போதும் என்ற மனத்தை தருவாயாக, போதும் என்ற மனதை தருவாயாக, போதும் என்ற எண்ணத்தை தருவாயாக. அன்பானவர்களே, கடன் வாங்குவதற்கு அனுமதி இருக்கின்றது இஸ்லாத்தில். முதலாவது, கடன் வாங்க முன்னால் அந்த கடனை எப்படி கொடுப்பது என்ற திட்டம் இல்லாவிட்டால் கடன் வாங்குவது கூடாது. அந்த கடன் எதற்காக வாங்குகின்றோம்? அன்பானவர்களே, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றக்கூடாது, இன்னொருத்தரை போல் வாழ நாங்கள் எத்தனிக்க கூடாது, முயற்சி செய்யக்கூடாது. நாங்கள் எங்களிடத்தில் ஒரு மோட்டார் வாகனம் இருக்கின்றதா, அல்ஹம்துலில்லாஹ், அதை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். கடன் வாங்கி இன்னொரு கார் வாங்குவதற்கு எத்தனிக்க கூடாது. கடன் வாங்கி பணம் இருந்தால் வாங்குங்கள், தாராளம், தரையில்லை. ஆனால் அதை வைத்து போதுமாக்கிக் கொள்ள வேண்டிய அவன் எனது அயல் வீட்டுக்காரன், அவன் இப்படி அப்படி இப்படி செல்வம் செழிப்புடன் இருக்குகிறான்,
நானும் அப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளையும் அப்படி உடுக்க வேண்டும், என்னுடைய மனைவிக்கும் அந்த சாப்பாடு அப்படியான உணவுகள் அப்படியான இடத்துக்கு கூட்டி போக வேண்டும் என்று பேராசை கொண்டு திட்டம் இல்லாமல் கடனை வாங்கி 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 நாங்கள் கடைசியில் எங்களுடைய மானத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உயிரையும் இழக்கும் நிலைக்கு செல்கிறோம். அன்பானவர்களே, சில நேரம் கடன் வாங்குவோம் குழந்தைகளுக்காக. சொல்வார்கள், தனக்கு செலவழிக்கும் பொழுது ஏழையாகவும் தன் குழந்தைகளுக்கு செலவழிக்கும் போது செல்வந்தனாகவும் இருக்கிறார் தந்தை. உண்மைதான். தந்தை என்று வரும்பொழுது பிள்ளை கேட்பதை வாங்கி கொடுக்க, எப்படியாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் முயற்சி செய்வோம். அன்பானவர்களே, வாங்கி கொடுத்து கொடுத்து மாத்திரம் பழக்கக்கூடாது. அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கு இல்லை என்பதையும் நாங்கள் பழக்க வேண்டும். ஒரு பொருளை, ஒரு விலை உயர்ந்த பொருளை கேட்கின்றது, பிள்ளை அடம்பிடிக்கின்றது, பழக்குங்கள். தந்தை என்னிடத்தில், மகனே மகளே, என்னிடத்தில் தற்பொழுது பணம் இல்லை, பணம் கிடைத்தால் வாங்கி தருவேன் என்ற பழக்கங்கள். பணம் இல்லை என்ற கஷ்டத்தை காட்டி வளருங்கள். கஷ்டத்தை காட்டாமல் பிள்ளையை வளர்த்தால் நாங்களும் நாசமாகி எங்களுடைய பிள்ளைகளும் பின்னால் அதே பழக்கத்தை பழகும். எனவே வளரும் பொழுது கல்வி இருந்தால், பணம் இருந்தால் வாங்கி கொடுப்போம், பணம் இல்லை என்றால் பணம் இல்லை என்ற உண்மையை சொல்வோம். பொய் சொல்லி வளர்க்க கூடாது. நாங்கள் பிள்ளை கேட்கின்றதா என்று கடன்பட்டு வாங்கி கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அன்பானவர்களே, எனவே பிள்ளை வளர்ப்பு அது வேறு தலைப்பு. அது எனவே நாங்கள் கடன்படக்கூடிய ஓரிடம் அந்த இடம் பிள்ளைக்காக, குழந்தைகளுக்காக. எனவே நாங்கள் குழந்தைக்கு செல்வத்தை மாத்திரம் கொடுத்து வளர்ப்பதல்ல, எங்களுக்கு கஷ்டமான நிலைமையில் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை பிள்ளைகளிடத்தில் சொல்லி வளர்க்க வேண்டும். பேசை தொடர்ந்து காட்டுங்கள். மகளே மகளே, பாப்பா இப்ப பாப்பா கிட்ட சல்லி இல்ல, சல்லி கிடைச்சா அவளுக்கு வாங்கினாரே. பொறுமையாக இருந்த பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். எனவே நாங்கள் முதலாவது கடன் வாங்க முன்னர், கடன் பட முன்னர் கடனை எவ்வாறு அடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு திட்டமிட்டதற்கு பின்னர் தான் கடனை வாங்க வேண்டும். கடனை வாங்கினால் அந்த கடனை எப்போது எவ்வாறு கொடுப்பேன் என்ற திட்டம் இல்லாமல் எங்களுக்கு பழக்கமாகிவிடக் கூடாது கடன் வாங்குவது. எனவே அன்பானவர்களே, கடனை வாங்கிட்டோம், கடனை வாங்கி கடன் கொடுத்தவன் இப்போ கடன்காரனை போன்று இருக்கிறார். கடன் வாங்கும் பொழுது 18க்கு 8க்கு மடிந்து கடன் வாங்கும் பொழுது, கடன் கேட்கும் பொழுது சஹாபியாக மாறுகிறோம். கடன் கொடுத்தவன் கடனை திருப்பும் கேட்கும் பொழுது சண்டியாக மாறுகிறோம். சண்டிப்பால் போடுகிறோம், சண்டித்தனம் போடுகிறோம். கடனை கேட்கும் பொழுது சஹாபியை போன்று நல்லவர்களாக வல்ல சொல்களை சொல்லி, உங்களோட வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன், இந்த உதவியை மறக்கவே மாட்டேன், கடன் ஞாபகம் இருந்தா தானே மறப்பதற்கு. அன்பானவர்களே, கடனை வாங்கும் பொழுது என்ன பிரயத்தனம் மேற்கொள்கின்றவோ கொடுப்பதற்கும் அதே பிரயத்தனம் மேற்கொள்ள வேண்டும். கடனை வாங்கிவிட்டு சஹாபியை போட்டு வாங்கிவிட்டு சந்திப்பான் போடக்கூடாது. அன்பானவர்களே, கடனை கொடுத்தவர் இவன் கடன் கொடுத்து கடனாளியாகி விடுகிற நிலைமை ஏற்படுகிறது. இவர் கடன் வாங்கி, அன்பானவர்களே, கடன் வாங்கி உம்ரா ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. கடன் வாங்கி நீங்கள் உம்ராவுக்கு செல்ல வேண்டிய தேவையே இல்லை. எனக்கும் அந்த பேர் கிடைக்க வேண்டும், வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்குகின்றது. அது அல்லாஹ் தந்தால், வசதியை தந்தால் பார்க்கலாம். வாழ்க்கை எவ்வாறுதான், எல்லோருக்கும் ஒன்று போல் இல்லை, பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்கின்றது. ஒருவன் வசதியாக இருப்பான், மற்றவன் ஏழையாக இருப்பான். அவ்வாறு இருந்தால் தான் உலகம் இயங்கும். இல்லாவிட்டால் உலகம் இயங்காது. வேலைக்கு ஆட்கள் எங்க போய் தேடுவது? எல்லோரும் முதலாளியாக இருந்தால் தொழிலாளி எங்கே போய் தேடுவது? யார் வருவார் சம்பளத்துக்கு வேலை செய்வது? உலகம் அவ்வாறு தான். தொழிலாளியும் இருக்க வேண்டும், முதலாளியும் இருக்க வேண்டும், பணக்காரனும் இருக்க வேண்டும், ஏழையும் இருக்க வேண்டும். கிடைத்த அல்லாஹ் என்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் வைத்து நாங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி நன்றி செலுத்தி வாழ பழக வேண்டும். எனவே கடன் கொடுத்தவர் ஒன்றா செய்கிறார். கொடுத்த கடனை, எடுத்த கடனை கொடுப்பதற்கு வசதி இருந்தும் காபத்துல்லாவை சுற்றி கொண்டிருக்கிறார். கடன் கொடுத்தவர் வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறார்.
இவர் காபத்துல்லாவை சுத்தி கொண்டிருக்கிறார். கடன் கொடுத்தவன் இவருடைய கடனை சுத்தி வருகின்றான். கொடுத்த கடனை எடுப்பதற்காக. கடனை எடுத்ததற்கு பின்னர் இவர்தான் கடன் கொடுத்ததை போன்று சந்திப்பான் போடுகிறார், ஏசுகிறார். என்ன இப்ப வாங்க, நான் ஓடவா போறோம், மௌத்தாவா போறோம். உங்களுடைய கையிலா இஸ்ராயல் இஸ்லாமுடைய லிஸ்ட் இருக்கிறது, யார் எந்த நேரத்தில் மௌத்தாவார்கள் என்று இப்படி நாங்கள் பேசுகிறோம். அன்பானவர்களே, எங்களுடைய மரணம் எப்பொழுது வரும் எங்களுக்கு தெரியாது. எனவே எடுத்த கடனை கொடுக்க வேண்டும் என்ற நீயத்துடன் இருங்கள். ஒன்று சொல்லவா, கடன் எவ்வளவு பாரதூரமானது தெரியுமா? ஒரு தடவை அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார். ஜாஅ ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فقال أرأيت أيها النبي إن قتلت في سبيل الله صابرا محتسبا مقبلا غير مدبر أدخلت الجنة قال نعم. என்ன தெரியுமா கேட்கிறார்? ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அரைத்த, நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள், என்ன சொல்கின்றீர்கள்? இன் குதித்து ஃபீ சபீலில்லாஹி சாபிரன் முஹ்தஸிபன் முக்பிலன் غير முத்பிரின், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் பொறுமைசாலியாக சென்று நான் எதிரிகளை முன்னோக்கி பின்னோக்காமல் புறமுதுகு காட்டாமல் வீரத்துடன் சென்று வீர மரணம் அடைந்தால் அது அகல்குல் ஜன்னா, நான் சுவர்க்கம் நுழைவேனா? என்ன விடயம் தெரியுமா? நான் இஸ்லாத்துக்காக துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டால் எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமா? என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் சுவர்க்கம் நுழைவேனா என்று கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் قال نعم, ஆம் என்றார்கள். ஓ, சொர்க்கம் கிடைக்கும். ஃபவல்லா, அப்போ அதை கேட்டவுடன் அந்த மனிதர் சென்று விட்டார். சென்ற மனிதனை ஃபனாதாஹு ஃபகால மா கைஃப குல்த, திரும்ப ரசூலுல்லாஹ் போன மனிதரை கூப்பிட்டு கேட்டார்கள், என்ன கேள்வி கேட்டீர்கள், எப்படி கேட்டீர்கள்? ஃபஆத அலைஹி கௌலா, அப்ப கேட்ட கேள்விய திரும்ப சொல்றார் அந்த மனிதன். இவ்வாறுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டால், குற்றுயிராக்கப்பட்டால், துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொல்லப்பட்டால் எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமா, பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இல்லத்தைன கஸாலிக காலனி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கம் விளைவீர்கள் என்று சொன்னேன். ஆனால் சொன்னவுடன் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபியே இல்லை, யுத்தத்தில் இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்தாலும் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை வைத்துவிட்டு அவன் உயிர் தியாகம் செய்தாலும் அந்த கடன் மன்னிக்கப்பட மாட்டாது. இன்னொரு நபி சொல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப எவ்வளவு பாரம்பரியம் என்று பாருங்கள். அன்பானவர்களே, கொடுத்த கடனை, எடுத்த கடனை கொடுக்காமல் உயிர் தியாகம் செய்தாலும் அந்த பாவம், அந்த கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் இவன் சுவனம் செல்ல முடியாது. இதைவிட பெரிய ஒரு அமல் இருக்குமா? இஸ்லாத்துக்காக தன்னுடைய உடல் வெட்டப்பட்டு உயிர் தியாகம் செய்வதை விட பெரிய அமல் எங்கு இருக்கிறது? அன்பானவர்களே, நாங்கள் எவ்வளவுதான் நெற்றி காய்க்க தொழுதாலும், எத்தனை தடவைதான் கால் நீங்க காதாவை வளம் வந்தாலும், மற்றவருடைய உரிமையில், உடைமையில், சொத்தில், பணத்தில் கை வைத்து விட்டு நாங்கள் என்ன அமலை செய்யும் தேவையில்லை. இன்னொரு ஹதீஸிலே இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். குன்னா ஜாலிஸன் மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فوضع راحته على جبهته فقال ماذا أنزل من التشديد. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்தவர்கள் தலையிலே கையை வைத்துவிட்டு இவ்வளவு பாரதூரமான விடயம் இறங்கிவிட்டதா என்று சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன பாரதூரமான விடயம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், என்னிடத்தில் சொன்னார்கள் ஒரு மனிதனை பற்றி, அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் குத்தில ثم أحيي ثم قتل ثم أحيي ثم قتل ثم أحيي وعليه دين. ஒருவன்
ஒரு முறை இஸ்லாத்துக்காக கொல்லப்பட்டு பின்னர் உயிர்ப்பிக்கப்படுகிறான். பின்பும் அவன் யுத்தத்துக்கு சென்று இரண்டாவது தடவையும் இஸ்லாத்துக்காக உயிரை மாய்த்து திரும்பவும் அவன் கொல்லப்படுகிறான். இப்படி 3 தடவைகள் நடந்தும் அவன் மீது கடன் இருந்தால் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள் நபிகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதைத்தான் நான் தலையில் கைய வைத்து இவ்வளவு பாரம்பரியமான விடயமா கடன் என்று நான் யோசித்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என் அன்பானவர்களே, கடன் இருக்கின்றது அல்லவா? கடன் என்பது அது பார தூரமானது, பயங்கரமானது. அன்பானவர்களே, வாழும் பொழுதும் வாழ விடாது. வாழ்க்கையை முடித்து நாங்கள் சந்தோஷத்தில் இருந்தாலும் கடன் வாங்கியவர்கள் ஜனாதாவை எடுக்க விட மாட்டோம். எங்களுக்கு தர வேண்டிய கடனை தந்தால் தான் எடுக்க நேர்ந்தது. இப்படியா ஒரு மரணம் தேவையா? சந்தூக்கை வைத்துவிட்டு இவனை கபரில் அடக்க விட மாட்டோம், எங்களுக்கு தர வேண்டிய கடனை தந்தால் தான் எடுக்க நேரும் என்று சண்டை முடிக்கும் அளவுக்கு சந்தூக்கை வைத்துக் கொண்டு சண்டையிடும் அந்த வாழ்வு தேவையா? இவ்வளவு நாங்கள் அமல் செய்து எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத அந்த கடன் தேவையா? அன்பானவர்களே, கடன் வாங்கக்கூடாது என்று மார்க்கத்தில் தடை இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். வாங்கும் முன் அதை கொடுக்கும் ஏற்பாடு இருந்தால் தான், ஏற்பாடு என்ன என்று தெரிய வேண்டும், அப்போதுதான் கடன் வாங்க வேண்டும். அதுபோன்று அத்தியாவசியத்துக்கு மாத்திரம் கடன் வாங்குங்கள், தேவையான அளவு மாத்திரம் வாங்குங்கள், கொடுக்கும் நீயத்தோடு வாங்குங்கள். ஆனால் இந்த பயானை கடனை கொடுக்கும் நீயத்தோடு வாங்குவதற்கு பயன் பண்ண தேவையில்லை. என்ன எப்படி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனா நிறைய பேர் இருக்கிறாங்க, கடனை வாங்கிட்டு எப்படியாவது கொள்ளையை போட்டுடணும், எப்படியாவது இவன் மண்டையை கழுவணும் என்ற நீயத்துல தான் வாங்குறது. ஏற்கனவே சொன்னதை போல சஹாபியா வாங்குறது, கேட்கும் போது சண்டியாக மாறுறது. எனவே அன்பானவர்களே, கடன் கொள்ளாதது, வாழ்நாளிலும் வாழ விடாது, மரணித்தாலும் வாழ விடாது. எனவே எங்களோட மரணத்துக்கு பின்னால நாங்கள் கடனை வாங்கி வச்சுட்டு மௌத்தாகி மண்ணறையில் இருந்தால், நாங்கள் எங்களுடைய கடனை யாரும் பொறுப்பெடுக்காவிட்டால் அந்த மண்ணறை எங்களுக்கு அது நரக குழியாக மாறும். மட்டுமல்ல, எங்களுடைய உலகத்தில் விட்டுவிட்டு சென்னுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களும் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். வீட்டு கதவை தட்டும் பொழுதெல்லாம் கடமாறுவார்கள். வீட்டு கதவை இட்டாமல் இருக்கக்கூடிய மனைவி நிம்மதியாக இருக்க முடியாது, பிள்ளை நிம்மதியாக பாடசாலை செல்ல முடியாது, நிம்மதியாக படிக்க முடியாது. அன்பானவர்களே, எனவே கடன் என்பது எங்களுக்கு நிம்மதியை நிரந்தரமாக நீக்கிவிடும், எங்களுடைய மானத்தை போக்கிவிடும். எனவே நாங்கள் கடன் வாங்குவதாக இருந்தால் நாங்கள் எடுக்கும் அந்த கொடுக்கும் முறையோடு திட்டத்தோடு வாங்க வேண்டும். எனவே நேரம் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குகின்றது, சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை அன்பானவர்களே. எனவே கடன் என்பது மிகவும் பயங்கரமான. தயவு செய்து ரசூலுல்லாஹ் கூட கடனாளியுடைய ஜனாஸா வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இதோ வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனவரின் மீது சஹாபியின் மீது கடன் இருக்குகிறதா என்று கேட்கின்றார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்பு சொல்கிறார்கள், அலை தீனாரானி என்ன சொல்கிறார்கள்? அலை தீனாரானி. ரசூலுல்லாஹ் 2 திர்ஹம் கடன் இருக்கிறது. 2 திர்ஹம் 2 கோடி அல்ல, 20,000 அல்ல, 10,000 அல்ல, 2 தீனார். சொல்லுவாரே அனாசானிக்கும், நீங்களே உங்களுடைய சகோதரரை தொழுவித்துக் கொள்ளுங்கள், நான் தொழுவிக்க மாட்டேன் என்று பின்வாங்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை. எனவே தனி மனித உரிமை, ஒரு இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பணத்துக்கு உடைமைக்கு எந்த அளவு விடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நான் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிவிட்டேன். எனவே அன்பானவர்களே, கடன் என்பது அவ்வளவு பாரம்பரியமானது. இறுதியில் அபூ கதாதா ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடனை பொருட்படுத்தார்கள். ரசூலுல்லாஹ் ஜனாஸாவை தொழுவித்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அன்பானவர்களே, நாங்கள் கடனுடைய விடயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இயன்ற அளவு எடுக்காமல் இருக்க பார்க்க வேண்டும், எடுத்தால் இயன்ற அளவு கொடுத்து விட பார்க்க வேண்டும். மரணம் வந்துவிட்டால் நாங்கள் மன்னரையும் எங்களுக்கு நரகக்குழி,
எங்களை நம்பி இருக்கக்கூடிய மனைவி மகள்கள் எல்லாரும் நரக வேதனையை உலகிலே அனுபவிப்பார்கள். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய கடனை நீக்குவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள். தஹஜ்ஜுதிலே தொழுகைக்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் மரணத்துக்கு முன்னால், மௌத்துக்கு முன்னால், யாரும் என்னுடைய ஜனாசாவை சண்டை பிடிப்பதற்கு முன்னால், யா அல்லாஹ் உன்னை வந்தடைவதற்கு முன்னால் கடலை கொடுத்து விட்டு வருவதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று அடிக்கடி நீங்கள் கேட்டு கடலை எடுத்தவர்கள் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கடன் இல்லாமல் இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எனவே அன்பானவர்களே, உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் நாங்கள் முன்மாதிரியானவர்களாக ஊழல் இல்லாமல் முறையாக இஸ்லாம் சொன்ன வழிமுறையில் நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக. இந்த அனைத்து விதமான கஷ்டங்களை நீக்கி அருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த எங்களுடைய தாய் தகப்பனாகிய சீதவிகளை மன்னித்து அருள்வாயாக. அவர்களுக்கு நோயற்ற செல்வமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. எங்களுடைய